நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து மேலாப்பில் போட்டுக்கிறது ஒரு 200 காஷ்மீரி சில்லி 200 போட்டிருக்கிறேன். இது வந்து மிளகா, குண்டு மிளகா பாருங்கள், இப்படி உடையணும், சறுக்குன்னு உடையிற அளவுக்கு சத்தம் கேட்குற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்தாச்சு. மல்லியும் 1 கிலோ, மிளகா 1 கிலோ, கடலைப்பருப்பு ஒரு 100, அரிசி ஒரு 100. இந்த பாருங்கள், இது கருவேப்பிலை, இது எங்கள் வீட்டிலையே பறிச்சுட்டு வந்தது. இது வந்து இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிறலாம். கருவேப்பிலை வந்து எவ்வளோ வேணாலும் போட்டு. இது வந்து சோம்பு 150, ஜீரகம் 150, 100 மிளகு, 50 வெந்தயம். இவ்வளோ தான் நம்ம போடுறது. இதை எல்லாமே வறுத்துக்கிறணும். இதெல்லாமே வறுத்து, கருவேப்பிலை, அரிசி, கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாமே வந்து நல்லா நான் வறுத்துட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வறுத்துட்டேன். எல்லா இதுகளையும் வறுத்து வச்சாச்சு. பாருங்கள், அரிசி, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, 1 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகா, 100 கிராம் காஷ்மீரி சில்லி. இது போட்டால் ரெட்டாக இருக்கும், உரைக்காது, ரொம்ப நாளைக்கு கலர் வந்து மாறாமே இருக்கும். அப்படியே இதை அரைச்சிட்டு வரட்டும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மிளகாப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா காய போட்டுருவோம். அங்கேயே அரைக்கும் போதே காய வச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லாவே காய வச்சுருவோம். நான் வந்து இதில் மஞ்சள் வந்து போடலை. ஏன்னா எங்களுக்கு மஞ்சள் அரைச்சி நாங்கள் வச்சுருக்குறோம், பியூர் மஞ்சள். அது அப்பப்போ இதில் சேர்த்துக்கிறவேன் நான். அதனால் மஞ்சள் நாங்கள் போடலை. மஞ்சள் போடணுன்னா ஒரு 200 மஞ்சள் இதில் போட்டுக்கிறலாம். 200லேருந்து 150 மஞ்சள் முடியும் இதில் சேர்த்துக்கிறலாம். எங்களுக்கு வந்து மஞ்சள் பவுடராகவே நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம், மஞ்சள் வாங்கி. அதனால் அதுவே எங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால இதாக இருக்குது. ஃப்ரெண்டு, இதை வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரிக்கு இருக்கும். நிறைய மீன் குழம்பு நல்லா சாப்பிட்றவங்க, புளி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் நல்லா ருசியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு 2 ட்ரிப்புக்கு. அப்புறம் 3வது ட்ரிப்பு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு வாசனை ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிற மாதிரிக்கு இருக்கும். அதனால புதுசாக இருக்கிறவங்க வந்து அரைக்கும் போது என்ன இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். அது எவ்வளோ நாளைக்கு நல்ல வாசனையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா நாங்கள் வந்து டேஸ்ட்டாக நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நாங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு ஒரு ட்ரிப்பு நீங்கள் கொஞ்சமாக கூட நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் அரைக்கிற மாடல். ஓகே, பிடிச்சிருந்தா அரைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. அந்த மிளகாப்பொடியை வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும், ஒரு சம்பளத்தில் எடுத்து நம்ம டெய்லி யூஸுக்கு எடுத்து வச்சுக்கிறணும். மீதியை வந்து நான் வந்து இதை கவர்லேருந்து நல்ல கவராக இருக்கணும். சாதாரண இந்த கடையில் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கவரெலாம் இந்த பாருங்கள், இந்த கவர் வந்து ரொம்ப நெய்ஸாக இருக்கும். இது வந்து ஃபாரினில் வாங்கினது, இது இங்கேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி கவர் ரொம்ப நெய்ஸாக இருக்கும். அது வந்து இந்த இதை வந்து உரியாது. இதை அந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக் கவராக எடுத்து அதில் கட்டி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேணுங்கிற போது தான் அப்பப்போ எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு வெளியில் வச்சுக்கிடுவேன். இந்த மஞ்சள் வந்து நாங்கள் ஈரோட்டில் இருந்தே நாங்கள் அரைச்சி நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மஞ்சள் பொடியை வந்து அப்பப்போ நாங்கள் கலந்துக்கிடுவேன். அதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 200 இது மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிறலாம். நான் அப்பப்போ எடுத்து போடுறதுனால நான் தனியாக வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்களும் அரைச்சி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாய். பாருங்கள், எல்லாமே வறுத்துட்டேன். எல்லா இதுகளையும் வறுத்து வச்சாச்சு. பாருங்கள், அரிசி, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, 1 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகா, 100 கிராம் காஷ்மீரி சில்லி. இது போட்டால் ரெட்டாக இருக்கும், உரைக்காது, ரொம்ப நாளைக்கு கலர் வந்து மாறாமே இருக்கும். அப்படியே இதை அரைச்சிட்டு வரட்டும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மிளகாப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா காய போட்டுருவோம்.
அங்கேயே அரைக்கும் போதே காய வச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே காய வச்சுருவோம். நான் வந்து இதில் மஞ்சள் வந்து போடலை. ஏன்னா எங்களுக்கு மஞ்சள் அரைச்சி நாங்கள் வச்சுருக்குறோம், பியூர் மஞ்சள். அது அப்பப்போ இதில் சேர்த்துக்கிறவேன் நான். அதனால் மஞ்சள் நாங்கள் போடலை. மஞ்சள் போடணுன்னா ஒரு 200 மஞ்சள் இதில் போட்டுக்கிறலாம். 200லேருந்து 150 மஞ்சள் முடியும் இதில் சேர்த்துக்கிறலாம். எங்களுக்கு வந்து மஞ்சள் பவுடராகவே நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம் மஞ்சள் வாங்கி. அதனால் அதுவே எங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால இதாக இருக்குது. ஃப்ரெண்டு, இதை வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரிக்கு இருக்கும். நிறைய மீன் குழம்பு நல்லா சாப்பிட்றவங்க, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் நல்லா ருசியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு 2 ட்ரிப்புக்கு. அப்புறம் 3வது ட்ரிப் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு வாசனை ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிற மாதிரிக்கு இருக்கும். அதனால புதுசாக இருக்கிறவங்க வந்து அரைக்கும் போது என்ன இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். அது எவ்வளோ நாளைக்கு நல்ல வாசனையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா நாங்கள் வந்து டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நாங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு ஒரு ட்ரிப்பு நீங்கள் கொஞ்சமாக கூட நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் அரைக்கிற மாடல். ஓகே, பிடிச்சிருந்தா அரைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. அந்த மிளகாப்பொடியை வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு சம்பளத்தில் எடுத்து நம்ம டெய்லி யூஸுக்கு எடுத்து வச்சுக்கிறணும். மீதியை வந்து நான் வந்து இதை கவர்லேருந்து நல்ல கவராக இருக்கணும். சாதாரண இந்த கடையில் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கவராக. இந்த பாருங்கள், இந்த கவர் வந்து ரொம்ப நெய்ஸாக இருக்கும். இது வந்து ஃபாரினில் வாங்கினது. இது இங்கேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி கவர் ரொம்ப நெய்ஸாக இருக்கும். அது வந்து இந்த இதை வந்து உரியாது. இதை அந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக் கவராக எடுத்து அதில் கட்டி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேணுங்கிற போது தான் அப்பப்போ எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு வெளியில் வச்சுக்கிடுவேன். இந்த மஞ்சள் வந்து நாங்கள் ஈரோட்டில் இருந்தே நாங்கள் அரைச்சி நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மஞ்சள் பொடியை வந்து அப்பப்போ நாங்கள் கலந்துக்கிடுவேன். அதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 200 இது மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிறலாம். நான் அப்பப்போ எடுத்து போடுறதுனால நான் தனியாக வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்களும் அரைச்சி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாய்.